கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டோடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதாக. அக்கினியினால் சோதிக்கப்படும் விசுவாசம், ஃபெய்த் டெஸ்டட் பை ஃபயர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். பொன் இந்த பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படும். அப்படியாக எடுக்கப்படும் போது அதை சுற்றிலும் பல உலோகங்கள் ஒட்டியிருக்கும். அதை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் சாதாரணமாக சோப்பை போட்டோ ஆசிட் போட்டோ சுத்தம் செய்ய முடியாது. மாறாக அக்கினியினால் மாத்திரமே பொன்னை சுத்தம் செய்ய முடியும். பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது உங்கள் விசுவாசம். அந்த விசுவாசம் அக்கினியினால் சோதிக்கப்படும். நீங்கள் கடந்து செல்கிற பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும்படியாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு சோதனையை அனுமதிக்கிறார் என்றால் அது உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவர்கள் அநேகர் இன்று சுகபோகமாக வாழ வேண்டும், ஒரு உபத்திரவங்களும் தங்களுக்கு வரக்கூடாது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக மாற நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. அநேக நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு கல்லூரியில் படிக்க இடம் கொடுப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற திரளான ஜனங்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டேதான் வருகிறார். வேதாகமத்தை கையில் எடுத்தால் ஏளனமாக பேசும் ஜனங்கள், ஜெபித்தால் தடை பண்ணுகிற பொல்லாதவர்கள் மத்தியிலும் இயேசுவின் மீது வைத்திருக்கிற உங்கள் விசுவாசம் குறைந்து போகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பேதுரு கூறுகிறார். இயேசு சொன்னார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, தோமா, யாக்கோபு, யோவான் போன்றவர்களை காட்டிலும் நீங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எல்லாம் இயேசுவை கண்ணார கண்டு தொட்டு கூட இருந்து பார்த்து விசுவாசித்தவர்கள். ஆனால் நீங்களோ காணாதிருந்தும் இயேசுவை விசுவாசிக்கிறபடியால் அவர்களை காட்டிலும் பாக்கியவான்கள். ஆகையால் அக்கினியின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாக காணப்படும் என்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டோடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் பொன்னை போல வெளியேற பெற்றவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவர், அழிந்து போகும் ஆண்டவர் பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்று வசனம் கூறுகிறதே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் அக்கினியினாலே சோதிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை விட்டு விடாமல் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் காணப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தி உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.